ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு 2024 ஆகஸ்ட் மாத பலன்கள். என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கு, கிரக அடைவுகள் இருக்கு, எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலா ராசி மற்றும் துலா லக்னத்தை பொறுத்தவரை ராசிக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய முதல் தர யோகாதிபதி சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 6ஆம் பாவத்துல ராகு பகவான், ராசிக்கு அஷ்டமத்துல குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், ராசிக்கு 9ஆம் இடமான மிதுனத்துல சந்திர பகவான், ராசிக்கு 10ஆம் பாவத்துல சூரியன் திக்பலம், அதே போல ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கர பகவான் மற்றும் புதன் பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான். 17/8/2024 மேல சூரிய பகவான் சிம்ம ராசிக்கும் அதே போல புதன் பகவானும் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போறாரு. துலா ராசி மற்றும் துலா லக்னம் காலபுருஷனுக்கு இது 7வது வீடு. சுக்கர பகவான் இங்க மூலத்திரிகோணம் பலம் பெற்று சனீஸ்வர பகவான் உச்சமாகி சூரிய பகவான் நீசம் அடையக்கூடிய வீடு. இந்த மாதிரி 3 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று நீசம் அடையக்கூடிய காலபுருஷனுக்கு 7வது வீடா வர்றதுனால திருமண வாழ்க்கையில திருமணம்னு வரும்போது மட்டும் இந்த ஜாதகமோ ஜாதகியோ சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமணம் பெற்ற கணவன் மனைவி சார்ந்து வாழக்கூடிய நபர்களா துலா ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கணவன் இல்லாம மனைவி, மனைவி இல்லாம கணவன், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த கடைசி நேரத்துல சமாளிச்சுட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே வெளிக்காட்டாம வரக்கூடிய ஒரு யோகமான ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ராசி. பொதுவாக துலா ராசி மற்றும் துலா லக்னத்தை பொறுத்த வரையுமே திருமணம் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி சதவீதம் தான். என்ன வந்தாலுமே சமாளித்து தாங்கிறது. என்னமோ பேசிட்டு போகிறாங்க ஒய்ஃபு, என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சகிப்புத்தன்மையும் சரி சலிப்புத்தன்மையும் சரி ஏற்படாமல் பார்த்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு யோகமான ராசி. இந்த ராசியை பொறுத்தவரை காலபுருஷனுக்கே 7வது ராசியாக வர்றதுனால பொதுவாக இந்த ராசியில் எப்படி கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் தனி மனிதனோட ஜாதகத்தை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ராசியும் கூடயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியும் கூட. என்ன சம்பாதிக்கிறோம், என்ன சேமிக்கிறோம், என்ன வருது போகுங்கிறது எப்பவுமே கணக்கு பார்க்காம செலவு பண்ணக்கூடிய ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய முக்கியமான மைனஸே அதுதான். நல்லா சம்பாதிப்பாங்க. காசு இருக்கும்போது எதையுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க. காசு இல்லாத போது அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. அப்போவுமே அதை பெருந்தன்மையாக எடுத்துக்குவாங்க. பரவாயில்ல வந்துச்சு இன்னைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்புவாங்க. பேச ஆரம்பித்தாவே புலம்பிடுவாங்க. ஆனால் இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா புலம்ப மாட்டாங்க. எப்போவுமே மேம்போக்க என்ன பண்ணுறது, அன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. எப்போவுமே பிரச்சனைகளை கடந்து போகக்கூடிய ராசி. சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகமுடைய ராசி. யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல சொகுசாக வாழணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே இஎம்ஐ வாங்கியாவது கண்டிப்பாக கஷ்டப்பட்டாது இஎம்ஐ கட்டியாவது அந்த சொந்த வீட்டில் வாழ வச்சுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ வச்சுருவாங்க. இந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஜாதகியாக இருந்தாலுமே சரி, 2 பாலினத்தில் என்ன இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிறைய பிரச்சனைகளையும் கடந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியிலே கேது பகவான் வரும்போது எல்லாமே இன்னைக்கும் பாருங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அப்படியே சாமியார் மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எப்பவுமே ராசிக்கு மேல கேது வந்தாலும் சரி, ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது வந்தாலும் சரி சாமியார் ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்காம ஆர்வமாக இருக்காம முதல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுனாவே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இன்னைக்கெல்லாமே அது எல்லாமே அந்த மேக்கப் அப்படிங்கிறதே இல்லை. சரியாக ட்ரெஸ் பண்ணுறது கூட விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ் பண்ணுறது கூட விட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அளவுக்கு மனத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுமையாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெறுமையாக இருக்காங்க. நிறைய விஷயத்த கசப்பை கண்டிப்பாக கணவர் சார்ந்த கசப்பை ரொம்ப ரொம்ப அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஏறக்குறைய சேர்ந்து வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் போயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருக்கு. உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கக்கூடியது, லக்னத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கடுமையாக அந்த கடந்த வருஷம் பாதிப்பு அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க. என்னடா நம்ம கண்மூடி தடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் நிற்குது, நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் வருதே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துருக்காரு. இன்னைக்கு தான் அதுலேருந்து படிப்படியாக மீண்டு வெளியே வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இருக்கீங்க. வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க குரு பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி ராசிக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சிட்டாங்க.
காக்க வேண்டிய குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 3 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூட 12ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ நிறைய கடன் பிரச்சனைகள் அள்ள முடியாத அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனைகளை அள்ளி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. எந்த ஒருமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளியுமே நீங்கள் சம்மந்தப்பட மாட்டீங்க. மற்றவங்களுக்காக வாங்கின கடனை அடைக்க முடியாமல் திறமைப்படுவீங்களே தவிர அந்த கடனுக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஷயமே இருக்காது. எப்பவுமே குரு 12ஆம் இடத்த பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவ்வளோதான் எழுதி வச்சுக்கலாம். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கஷ்டம் உள்ளே போய் அழுதுட்டு வெளியே வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு செலவு பண்ண போகிறோம். எப்பவுமே குரு பகவானுடைய பார்வையில் அதுவும் 8 12லேருந்து பார்க்கும்போது நிச்சயமாக கடனை அதிகமாக கூட்டக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்னைக்கு அதுதான் முழுக்க முழுக்க போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. 5ஆம் அதிபதி 5ல் வக்ரம் அடையக்கூடிய நபர்கள் எல்லாமே குழந்தையை நினச்சி கவலைப்படக்கூடிய நாளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாள் இல்லை. இன்றைக்கி என்ன இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த மனக்கவலைகள் படிப்படியாக விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விலகும். சொல்கிற பேச்சே கேட்கவே மாட்டேங்குது. நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை இப்போ படிக்கவே மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் அதை வாழ்க்கையை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் அந்த குழந்தை ஸ்தானம் பலம் பெறதுனால ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது என்னுடைய பையன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டான். ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே இன்டர்வியூ இருக்குது அங்கே இன்டர்வியூ இருக்குது போயிட்டு வாங்க அப்படின்னு. அவன் கொஞ்சம் படிச்சுட்டு வெளியே வந்தாவே எங்களுடைய குடும்பம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அன்றாட தேவையிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்கிறதுக்கு நாங்களும் கடுமையாக போராடுறோம். வேலை கிடைக்க மாட்டேங்குது. 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ வரையும் போயிட்டு ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வேலை கிடைக்காம போயிடுது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் சார்ந்த மனக்கவலைகள் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வராது. படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். அதே போல் ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் இருக்கார். அப்போ நிச்சயமா தொழில் சார்ந்த எண்ணங்கள் ரொம்பவே ஓடிட்டு இருக்கும். ஏதாவது பண்ணி இந்த தொழிலை ஓட்டிடலாமா, இழந்த பணத்தை மீட்டரலாமா அப்படிங்கிற மாதிரியான மனக்கவலைகள் ஒரு பக்கம். அதே போல குடும்பம் சார்ந்த விஷயத்துல இப்பதான் படிப்படியா நீங்க மீண்டு வெளியே வரீங்க. இனி வருமா அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது. அதனால தொழிலுக்கு போகலாம், தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளுமே உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். துலாத்தை பொறுத்தவரை என்ன செய்ய போறோம் என்ன சொல்ல போறோம்னு வெளியே சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கவே நடக்காது. நிறைய பிரச்சனைகள் அந்த கண் சம்பந்தப்பட்ட திருஷ்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளுமே வாயால் கெடாது. இத்தனை நாள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா அது கெட்டு போயிருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி வெளியே சொல்லாமல் ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திறம்பட செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பீங்க. அதே போல் சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ செலவுகளும் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு. என்ன விஷயம்னே தெரியாமல் நான் மருந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன், அது சரியாகுமா சரியாகாதாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் மருத்துவ செலவை கட்டுப்படுத்த முடியுமா, குரு பார்க்குறாரு கேதுவை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியுமா, அதுக்குண்டான தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். நிறைய தடங்கள் ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே நிறைய தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு தான் நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே தாமதம் எல்லாமே எதுவுமே பெருசாக நெகட்டிவ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டில் வரன்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். பெற்றோர் சம்மதத்தோடு தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நானுமே வந்து வரக்கூடிய வரன்கள் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இனிமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் சொல்வதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா இந்த நேரம், என்னுடைய வீட்டில் சொல்வதன் மூலியமாக பெற்றோர்கள் சம்மதிப்பாங்களா, சூரிய பகவான் திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்லையும் சரி, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய இந்த காலங்களும் சரி, உங்களுடைய அப்பா உங்களை புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. சூரிய பகவான் சனீஸ்வர பகவானை பார்க்கறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட அதுவும் காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய யோகத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளும் சரி, 2 மார்க்ல விடுறேன் 1 மார்க்ல விடுறேன், என்னால் ரொம்ப படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல, எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் என்னோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு, இதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன், நான் ஜெயிச்சிருவேன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு நல்லதா ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு
நிச்சயமா இது ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கும். 2வது, நான் ஏற்கனவே ஒரு பதவியில இருக்கேன், அடுத்த கட்ட பதவிக்கு நான் பரீட்சை எழுதிட்டு இருக்கேன், அது மூலியமாக வாழ்க்கையில எனக்கு முன்னேற்றம் ஏற்படுமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் நிச்சயமா உங்களுக்கு 5ஆம் அதிபதி பலம் பெறக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஒரு பதற்றம் இல்லாம, ஒரு தாமதம் இல்லாம இனி வரக்கூடிய காலங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.